பாகன் உதயகுமார் யானை தெய்வானையை ஒரு குழந்தையைப் போல பராமரித்து வந்ததாக சொல்கின்றனர். யானை தெய்வானையும் கூட உதயகுமாருடன் மிகுந்த பாசமாகவே இருந்துள்ளது. யானை குளியல் தொட்டியிலும் குளிக்கும் போது கூட பல நேரங்களில் தனது தும்பி கையால் தண்ணீரை உதயகுமார் மீது பீச்சி அடித்து மகிழுமாம் தெய்வானை. புத்தாண்டு மற்றும் திருவிழா காலங்களில் யானையை அதிகாலையிலேயே அலங்காரம் செய்யும் உதயகுமார் முழுக்க முழுக்க தெய்வானையை தனது செல்ல குழந்தை போலவே பார்த்து வந்துள்ளார். தன்னை இத்தனை ஆண்டுகளாகவே பராமரித்து வந்த பாகனையே மிதித்து கொன்றுவிட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சியோ என்னவோ நேற்று நடந்த சம்பவத்திற்கு பின் தெய்வானை ஒருவித சோகத்தோடு நிற்கிறதாம். யானை தெய்வானை கண்ணீர் மல்க பாகன் உதயகுமார் சடலத்தோடு கிடந்த இடத்தையே வெகு நேரமாக வெறித்து பார்த்து கொண்டிருந்ததாம். நேற்றிலிருந்து அமைதியாகவே இருக்கும் தெய்வானை எந்த ஒரு உணவையும் எடுத்துக் கொள்ளவில்லையாம்.